பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நீங்க கலக்கத்தோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? நான் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷியா இருக்கிறேன், தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறேன், யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லவே இல்லை, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் துணை நிற்பார். வாசித்த அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. அப்படியானால் ஒரு பூச்சியை பாருங்க, அது ஒரு சத்துவம் இல்லாத ஒரு ஜந்து. ஒருவேளை அப்படி நீ இருக்கிறாயா? இஸ்ரவேலின் சிறு கூட்டம், ஒரு சிறு கூட்டம், எளிமையான ஒரு கூட்டமா ஒருவேளை உங்களுடைய குடும்பம் இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் இருதயம் கலங்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஒரு அருமையான மகள், எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கக்கூடிய மகள், அவளுடைய இருதயத்தில் மற்ற பிள்ளைகளைப் போல தானும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு வரணும் என்ற ஒரு உள்ளத்தின் வாஞ்சை இருந்தது, விருப்பம் இருந்தது. ஆனா குடும்பத்தில் பொருளாதாரம் ஒத்துழைக்கல, பெற்றோரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவளுக்கு அவள் விரும்பினதை படிக்க கல்லூரியிலே இடம் கிடைத்தது. முதலாவது கட்டக்கூடிய ஃபீஸை அவ கட்டினா. அந்த கல்லூரிக்கு உள்ள அவள் போனாள். தங்குமிடத்திலே அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால நின்று அழுதா, ஆண்டவரே, இனி எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எந்த வழியும் இல்லை, நான் எப்படி இந்த இடத்துல படித்து என் படிப்பை முடிக்க போகிறேன் என்றே தெரியல, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் அந்த நாள் இரவிலே கண்ணீரோடு அழுது அப்படியே படுக்கைக்கு போனா. படுக்கையெல்லாம் கண்ணீராலே நினைக்கப்பட்டது. அந்த நாளிலே அதிகாலையில் அவள் ஒரு தரிசனத்தை கண்டா. அந்த தரிசனத்திலே அவள் இருக்கிற இடத்திற்கு ஒருவர் வருகிறார். வெண்வஸ்திரம் தரித்த பிரகாசமான ஒரு மனிதனை போல அவர் அங்கே வருகிறார். அந்த மகளை பார்த்து, அந்த தரிசனத்தில் அந்த மகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், மகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்படி ஒரு வசனத்தோடு கூட தரிசனத்தை கண்டு எழுந்தா. தரிசனத்திலே அவள் கண்டது இயேசுதான் என்பதை அவள் உணர்ந்தாள். அதிகாலமே முழங்காலிலே நின்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னா. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அவள் அந்த கல்லூரியிலே படிக்கும் நாளிலே கர்த்தர் அவளுக்காய் உதவி செய்யக்கூடிய மனிதர்களை எழுப்பினார். அவள் அந்த இடத்திலே நன்றாய் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார்.
அவளுக்கு எல்லாவற்றிலும் அனுகூலம் பண்ணினார். அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்களிலே தயவை உண்டாக்கினார். அதே கல்லூரியிலே அவள் 4 பட்டங்களை பெற்று அதையெல்லாம் முடித்து வெளியே வந்து நல்ல ஒரு வேளையிலே அவள் அமரத்தக்கதாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் வியாபாரம் எல்லாம் முடிந்து விட்டதே, என் கைகளின் பிரயாசம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே, மனிதரை நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேனே, இன்னைக்கு நான் ஒரு அனாதையா நின்று கொண்டிருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கிறா என்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் தன் தகப்பனுடைய வீட்டில் இருந்து ஆரானுக்கு போகும்படியாக புறப்பட்டான். பெயர்சபா என்ற இடத்தில் இருந்து அவன் வனாந்தரத்திலே அவன் பிரயாணம் பண்ணினான். காரணம், தன்னுடைய தாய் ரெபெக்காளுடைய ஆலோசனைக்கு உடன்பட்டு கண் பார்வை மங்கி போன தன்னுடைய தகப்பன் ஈசாக்கின் இடத்திலே அவன் முதன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதினாலே தன்னுடைய சகோதரன் ஏசா தன்னை கொன்று போடுவான் என்று பயந்து தன்னுடைய தாயாரின் அறிவுறுத்தலின்படியே தன்னுடைய மாமன் ஆரானில் இருக்கக்கூடிய மாமனை நோக்கி அந்த இடத்தை நோக்கி அவன் கடந்து போனான். பெயர்சபாவில் இருந்து அவன் புறப்படுகிறான். அவன் கூட யாருமே வரல. ஒருவேளை அவன் தவறு செய்திருக்கிறான். ஆனா அந்த இடத்துல வனாந்தரத்துல போகும்போது அவன் உள்ள உணர்ந்தவனா கடந்து போகிறான். ஐயோ, நான் செஞ்ச தவறினாலே இன்றைக்கு என்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து நான் ஒரு தனி மனிதனா போகக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டதே, எனக்கு இங்க உதவிக்கு யாருமே இல்லையே என்ற வேதனையோடு கூட அவன் கடந்து போகிறான். இந்த யாக்கோபு வெளி உலகம் தெரியாம விளக்கப்பட்டவனா இருந்தான். அவன் கூடாரவாசியா இருந்தான் எழுதப்பட்டிருக்கு. ஏசா வனசஞ்சரி. அவன் எப்பொழுதும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் கிடக்கக்கூடியவன். ஆனா யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தான். அவன் தன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவம் உள்ளவனா இருந்தான். பெற்றோரை விட்டு பிரிந்து போன ஒரு அனுபவம் வாழ்க்கையில இல்லை. முதலாவது தாய் தகப்பனை விட்டு அவன் பிரயாணமா தனித்து புறப்படுகிறான். ஆனா அந்த பிரயாணம் நீண்ட தூரம். ஒரு தேசத்திலிருந்து மறு தேசத்திற்கு அவன் போகிறான். வனாந்திரத்தில் கால்நடையா நடந்து போறான். அந்த நாட்கள்ல வனாந்திரத்தில் அப்படி தனியா ஒரு மனிதன் போக முடியாது. காரணம் என்னவென்றால், பலத்தவர்கள் தனித்து போகக்கூடிய மனிதர்களை பிடித்து மனித சந்தையிலே விற்பனை செய்து விடுவார்கள். அவர்கள் அடுத்தடுத்த தேசங்களுக்கு அடிமையாக கொண்டு போய் வெளியே வர முடியாத அளவுக்கு கடுமையான வேலை சுமத்தி சாகும் வரைக்கும் அப்படி அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம். பொல்லாதவர்களின் கைக்கு இன்றைக்கு யார் நம்மை தப்புவிப்பார் என்ற ஒரு பெரிய கேள்வி யாக்கோபுக்கு வந்தது. அது மாத்திரமல்ல, வனாந்தரத்திலே காட்டு மிருகங்களை அவன் சந்திக்கணும். அவைகளை மேற்கொண்டு அவன் கடந்து போகணும். ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை. வருத்தத்தோடும் கண்ணீரோடும் அந்த தனிமை உணர்விலே அவன் இரவிலே படுக்கைக்கு போகிறான். வனாந்தரத்தில் நடந்து போகும்போதெல்லாம்
அவன் வேதனையோடு கண்ணீரோடு கூட கடந்து போயிருக்கணும். அழுது கொண்டே தான் அவன் போயிருப்பான். இப்ப தாய் தப்ப யாரும் கூட வரல. ஆனா ஆண்டவரை நோக்கி அவன் பார்த்து கொண்டே போனான். அவன் இருதய தேவனை நோக்கி பார்த்திருக்க கூடும். சிறு வயதிலிருந்து பக்தி உள்ள பெற்றோர் கையில வளர்க்கப்பட்ட யாக்கோபு, ஜெபிக்கக்கூடிய பெற்றோருடைய கையிலே வளர்க்கப்பட்ட யாக்கோபு, பெற்றோர் தேடின அந்த தேவனை அவன் அங்கே தேடி இருக்கக்கூடும். அந்த வனாந்தரத்திலே அவன் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவனாய் அவன் வழி நடந்து போனான். அப்படி அவன் வனாந்தரத்தில் போகும்போது சரியாக சூரியன் அஸ்தமித்து இரவு வருகிறது. இப்போ தங்க வேண்டும், எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த வனாந்தரத்தில் அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து அதை தன்னுடைய தலையின் கீழ் வைத்துக் கொண்டு அவன் படுத்து கொண்டான். அவன் கண்ணயர்ந்து தூங்குகிறான். பரலோகத்தின் தேவன் அவனுடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்டார். இருதயத்தின் அங்கலாய்ப்பை உணர்ந்தார். அவனுடைய துக்கத்தை அவர் கண்டார். அந்த வனாந்தரத்திலே அவனை பார்த்து ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக பேசினார். அவன் இருக்கிற இடத்தில் இருந்து பரலோகத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி வழியாக தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக அவன் காண்கிறான். அங்கே அந்த ஏணியின் உயரத்திலே நின்று கொண்டிருக்கிறவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். உன்னை உன் தேசத்திற்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னோட கூட இருப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். இப்பொழுது அவன் நம்பிக்கை உள்ளவனாக பொழுது விடிந்த போது ஆண்டவரை துதித்து அவன் தன்னுடைய மாமன் வீட்டை நோக்கி கடந்து போனான். பிரியமானவர்களே, சில ஆண்டுகள் அந்த இடத்திலே யாக்கோபு இந்த பதான் அராமிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களை உடையவனாக அவன் திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபோடு கூட இருந்து அவன் ஆசீர்வதித்து அவனை பெரியவனாக கர்த்தர் மாற்றினான். அவனுடைய சந்ததியை பெரிதாக மாற்றினான். அவனுடைய கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட உன்னுடைய குமாரன் யோசேப்பு எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே, ஒரு ராஜாவுக்கு அடுத்த இடத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக கர்த்தரால் உயர்த்தப்பட்டான். யாக்கோபு தன் ஜீவனாளிலே யோசேப்பு நிமித்தமாக எகிப்தின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பார்வோனை ஆசீர்வதிக்கக்கூடியவனாய் அவன் மாறினான். கர்த்தரால் அப்படிப்பட்ட உயர்வை பெற்றுக் கொண்டான். பிரியமானவர்களே, தனித்தவனாய் கடந்து போனேன், ஒன்றுமில்லாதவனாய் கடந்து போன யாக்கோபு, எந்த மனிதனுடைய உதவி இல்லாமல் கடந்து போன யாக்கோபு தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தபடியினாலே, அவன் இருதயம் முழுவதும் தேவனையே சார்ந்திருந்தபடியினாலே தேவன் அவன் அங்கலாய்ப்பை கேட்டார். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் கண்ணீரை கண்டார். அவனுக்கு துணை நின்றார். ஆம் பிரியமானவர்களே, அப்படியே ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலேயும் அவர் துணை நிற்பார். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியத்திற்காக சென்ற போது ஒரு மனிதரை நான் அங்கே சந்தித்தேன். அவர் சொன்னார், ஐயா, நீங்க பண்ணின பிரசங்கம் எல்லாம் எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை அது நினைப்பூட்டக்கூடியதா இருந்தது. எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கினார் என்பதை நான் இன்று உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை
நான் உங்களுக்கு சொல்லணும் என்று சொன்னார். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்தார். அவர் தென் பகுதியிலே ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த மனிதன். அவருக்கு மேல போடக்கூடிய சட்டை கூட 2 தான் இருந்ததா. ரொம்ப ஒரு பசி கொடுமையான ஒரு சூழ்நிலை. அவரோடு கூட பிறந்த பிள்ளைகள் 8 பேர். ஒரு பெரிய குடும்பம். வசதியற்ற சூழ்நிலை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படிப்பதற்கு வழி இல்லை. சிறு வயதிலேயே அவர் வேலைக்காக குறிப்பிட்ட பட்டணத்தை நோக்கி அவர் கடந்து போனார். அவர் வாங்குற சின்ன சம்பளத்தை மாதந்தோறும் தன்னுடைய தாயாருக்கு அனுப்பி விடுவாராம். அப்படி ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த இடத்தில் இருந்தால் இரவிலே அதிக நேரம் கழித்து தான் அவர் தூங்க முடியும். அவர் செய்த வேலை அப்படிப்பட்ட வேலை. ஆனா அந்த நேரத்திலும் தன் தேவனை மறவாமல் எல்லாரும் சரீர களைப்பிலே தூங்கி கொண்டு இருப்பாங்களாம். இவர் முழங்கால நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுவாராம். ஆண்டவரே, எங்க குடும்பம் தரித்திரமான குடும்பம், என்னுடைய தாயார் தகப்பனார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். எங்களுக்கு உறவினுடைய உதவி இல்லை, நாங்க கஷ்டப்படுறதுனால உறவினர்கள் யாரும் எங்க வீட்டுக்கு வருவதே இல்லை, எங்களுக்கு யாருமே கிடையாது, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி தினமும் ஜெபம் பண்ணி விட்டு தான் ஒரு படுக்கைக்கு போவார். அப்படி இருந்த சூழ்நிலையில அவர் வேலை செய்த வேலை ஸ்தலத்தில் பணம் களவு போய்விட்டது. அங்க வேலை செய்த எல்லாரையும் போலீசார் வந்து யார் திருடினது என்று சொல்லி ஏராளமா அடித்திருக்காங்க. சரீரமெல்லாம் அடிபட்ட வலி வேதனை. அதோடு கூட அவர் அந்த நாள் படுக்கைக்கு போனாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதிருக்கிறாரு. ஆண்டவரே, செய்யாத தவறுக்காக நான் இவ்வளவா தண்டிக்கப்பட்டேனேன்னு சொல்லி அழுதிருக்கிறார். மறுநாள் அந்த இடத்துல இருந்து கால் போன போக்கில் அவர் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாராம். அங்க போனா அந்த சாயங்காலத்துல ஒரு இடத்துல சுவிசேஷ கூட்டம் நடக்குது. அங்க போய் உட்கார்ந்து கொண்டார். வசனத்தை கேட்டாரு. கூட்டெல்லாம் முடிஞ்சு போகுது. சிறுவனா இருக்கிற அந்த தம்பி அவர் அங்கே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறார். அங்க இருக்கக்கூடியவர்கள், அந்த மேடை, அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணக்கூடிய மனிதர்கள், உனக்கு யாருமே இல்லையா என்று கேட்டிருக்கிறாங்க. யாரும் இல்லை, பிழைப்புக்காக இந்த பட்டணத்தில் வந்தேன், வேலை செய்கிற இடத்துல பணம் களவு போனதுனால என் மேலே சந்தேகப்பட்டாங்க, ஒரு சிலர் சந்தேகப்படுத்தப்பட்டு போலீஸாரால் அடிக்கப்பட்டாங்க, அதில் நான் வருவேன், எனக்கு அந்த இடத்துல வேலை செய்ய விருப்பம் இல்லை என்று சொல்லி இருக்கிறேன். அவரை அழைத்து கொண்டு போய் ஒரு சுண்டல் விற்கிற தாயார் கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவங்க பாருங்க, சுண்டல் வடை எல்லாம் போட்டு இது மாதிரி தம்பிகள் கையில் கொடுத்து விடுவாங்க. அவங்க அங்கங்க போய் விற்பனை செய்துட்டு வருவாங்க. அந்த இடத்துல அவருக்கு கிடைத்தது ஒரு பழைய வேதாகமம். அங்கே ஒரு ஜெபிக்கக்கூடிய தாயார் கொடுத்தது. அது ஒரு பொக்கிஷமா வைத்துக் கொண்டு அதை வாசித்து வாசித்து அந்த வேதாகமமே கண்ணீரால நனைக்கப்பட்டு போயிட்டு அந்த அளவுக்கு அவர் வேதத்தை வாசித்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவரை நினைவு கூர்ந்தார். யாக்கோபின் தேவன் அவருக்கு துணை நின்றார். அவர் அந்த இடத்திலிருந்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். நான் அவரை சந்திக்கும் போது அவர் சில்வர் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனிக்கு அதிபதியாக அவர் இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வானளாவிய அளவுக்கு உயர்த்தி வைத்திருந்தார். அவர் அந்த சாட்சியை சொல்லும் போது கண்ணீரோடு கூட இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். யாரும் இல்லாத ஒரு அனாதையாயிருந்த எனக்கு ஆண்டவர் இந்த பட்டணத்தில் துணை நின்றபடியினாலே இன்றைக்கு என்ன ஒரு தொழில் அதிபராக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்.
நான் இன்றும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நான் எந்த பகுதியிலெல்லாம் சுண்டல் வியாபாரம், வடை வியாபாரம் செய்தேனோ அந்த இடத்துல நின்று கொண்டு அநேக நாள் நான் நின்று கொண்டு அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை இந்த இடத்திலிருந்து தானே என்னை உயர்த்தினீர் என்று சொல்லி நான் அழுதிருக்கிறேன். கர்த்தர் அப்படி இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். பிரியமானவர்களே, என்ன செய்வது? என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போகிறேன்? என் குடும்பத்தினுடைய நிலை என்ன ஆகும்? என் வாழ்க்கையில தரித்திரம்தான் முடிவா, வியாதிதான் முடிவா என்று ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட, வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மனுக்குலத்தை உற்று பார்க்கிறார். யார் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், யார் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உண்மையான இருதயம், ஆண்டவரை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிற மனிதன், அவனை நோக்கி அவர் கடந்து வரக்கூடியவராயிருக்கிறார். வேதனின் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே நான் என்ன செய்யட்டும்? கடன்காரர்களுக்கு பயந்து கலக்கத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்வேன் என்ற துக்கத்தோடு இருக்கிற என கருமையான சகோதரனை ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். முகவரி இல்லாத உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முகவரியே இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கீங்களா? நான் இருக்கிற இந்த பட்டணத்தில் ஒரு அநாதையா நான் இருக்கிறேன் என்று துக்கத்தோடு இருக்கீங்களா? இந்த சூழ்நிலையில் இருந்து உங்கள் ஆசீர்வதிக்க ஒருவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒருவேளை வியாபாரம் எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய நண்பர்களாலே நான் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று ஒருவேளை கண்ணீரோடு நிற்கிறீங்களா? மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, எல்லாவற்றையும் இழந்து அடுத்தது என்ன என்று ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோட கூட வருவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களானால், அவரையே உங்கள் நம்பிக்கையாக கொள்வீர்களானால், அவரை நோக்கி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால், நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு இறங்குவார், அவர் உங்களுக்கு துணை நிற்பார். காரணம், தான் உண்டாக்கின மனிதன் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கிருபையாக நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், அனுதினமும் உங்களை போஷிக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சை பார்க்கிலும் நீ மேலானவன் என்று சொன்ன ஆண்டவர், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கக்கூடிய கர்த்தர், உங்களை போஷிக்கிறவர், உடுத்துவிக்கிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது, அவரையே நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு துணை நின்று உங்கள் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒரு விசை கண்ணோக்கு வீராக வியாதியுள்ள பிள்ளையை வைத்துக் கொண்டு ஒரு தாயார் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க.
இனி என்னால என் பிள்ளைக்கு செலவு செய்ய முடியலையே, நான் என்ன செய்வேன், எனக்கே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்தீர் என்று அங்கலாய்த்து கண்ணீரோட நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருகிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கக்கூடியது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது இயேசு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். கடன்காரர்களுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி உறவினர் வீட்டில் தஞ்சம் புகுந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, இயேசு நீங்க இருக்கிற இடத்துல இறங்கி வருகிறார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ விழுந்து போனாயோ, அந்த இடத்துல நான் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஒருவர் இல்லையே, பிள்ளைகள் திருமண வயதை கடந்திருக்கிறார்களே, ஐயோ நான் என்ன செய்யட்டும் என்று அழுது புலம்புகிற சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், மகளே நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன். இயேசுவே கூப்பிடுகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே இறங்கி வரட்டும், இப்பொழுதே இறங்கி வரட்டும். நல்லவரே, தப்பனே நன்றி. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்து என்று சொன்ன ஆண்டவர், இந்த நேரத்தில் வீடுகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும். வெள்ளி சூனிய கட்டுகள் மத்தியிலே, இழப்புகள் மத்தியிலே, வறுமையின் மத்தியிலே என்ன செய்யட்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ள வல்லமை இறங்குவதாக. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நன்றி 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 இயேசுவே. ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. நீர் கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்பீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.